வணக்கம், நான் கவிதா. என்னை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்குமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நாங்கள் இதை வாங்கி கொடுங்க, சுடிதாரோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை சேரீயோ செப்பலோ இல்லை பேகு, இது வரைக்கும் நான் இதை வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்போவாவது ஒரு டைம் நாங்கள் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் எப்போவாவது வருஷத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போவோம். அப்போ கூட நான் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். சாப்பாடோ இல்லை தண்ணி ஜூஸ் அதோட எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். வீட்டில் நான் என்ன சாப்பிட்டுட்டு போகிறனோ அதே அப்படியே தான் திரும்பி வருவேன். நான் எவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் இருந்தால் கூட நான் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். தண்ணி வேணுன்னா ஒரு தண்ணி குடிப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவுமே நான் சாப்பிடுவேன். ஜூஸ் கூட குடிக்க மாட்டேன். அது எனக்கு பழகி போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து வெளியில் போனால் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. இன்னி வரைக்கும் நான் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு திட்டுவார், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வெளியில் போனால் ஏதாவது அவசரத்துக்கு சாப்பிட்ணும், ஒரு ஜூஸ் குடிக்கணும், ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், ஹோட்டலில் போனால் சாப்பிட்ணும் அப்படின்னு திட்டுவார். கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிட்டுருக்கேன். அந்த மாதிரி வளர்ந்துட்டதுனால எனக்கு அப்படியே பழகிடுச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அப்பவும் போய் நான் என் இஷ்டத்துக்கு நான் வாங்க மாட்டேன். அவர் சொன்னார்னா போகலாம் அப்படின்ட்டு போய் வாங்கிக்க சொன்னார்னா நான் வாங்கிப்பேன். அந்த மாதிரி தான் நான் இப்போவும் அந்த மாதிரி தான். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன வேணுன்றது கரெக்டாக வாங்கி கொடுத்துருவார். சுடிதாரோ இல்லை சேரீயோ இல்லை செப்பல்ஸோ பேக்கோ எது வேணுமோ கரெக்டாக அந்த டைமில் வாங்கி கொடுத்துருவார். ஆனால் செலெக்ஷன் மட்டும்தான் நான் பண்ணுவேன். இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார்னா சரி ஓகே, நான் போய் செலெக்ஷன் ட்ரெஸ்ஸோ இல்லை செப்பல் எதுவாக இருந்தாலும் சரி நான் போய் செலெக்ஷன் பண்ணி நான் எடுத்துப்பேன். ஆனால் நம்ம கேட்கவே மாட்டேன். ஏன்னா காசு இருக்கும் இல்லாமல் இருக்கும், எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, எப்படி நம்ம கேட்கவும் கூடாது இல்லையா. ஹஸ்பண்ட் தான், ஆனால் இருந்தாலும் நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் எங்கன்னா வெளியில் போனால் கூட சரி சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஜூஸ் வாங்கி கொடுங்க, இந்தமாதிரி நான் கேட்கவே மாட்டேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களே வாங்கி கொடுத்தா வேணால் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதை தாண்டி நான் அது கூட எனக்கு சாப்பிட்ற பழக்கம் கூட கிடையாது. எனக்கு எதையுமே எனக்கு வேணும்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு நகைங்கள்லாம் கொஞ்சம் ஆசை. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் நான் போட்டதே கிடையாது. கோல்டு நகையெல்லாம் நான் போட்டது கிடையாது. அதனால் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு நகையெல்லாம் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். எனக்கு நகை எடுக்கணும், நகை போடணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அப்போ மட்டும் நான் நகை மட்டும் நான் கேட்பேன். எனக்கு இந்த மாதிரி செயின் வாங்கி கொடுங்க, கம்மல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒன்று கம்மல் வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்கும். அதை மட்டும் தான் நான் கேட்பேன். இது மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவோம்னா காசு இருந்தால் போய் வாங்குவோம், இல்லைன்னா நாங்கள் இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வச்சு அந்த காசில் கொண்டு போய் நாங்கள் அதை வாங்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் அந்த நகையை மீட்டுடுவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ வரைக்குமே சரி, நாங்கள் வெளியில் போகணுன்னா அந்த சாப்பிட்ற பழக்கமே எனக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலே வருவோம். ஒரு குக்கரில் சாதம் வச்சு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி ஒரு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் சாப்பிடுவோம். அப்படியே வேறு வழி இல்லை, வீட்டுக்கு வர லேட் ஆகும், குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் போயிட்டு கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிடுவோம். மற்றபடி ஹோட்டலில் சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அப்படி சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. அதனால் நான் அது எதுவுமே சாப்பிடவும் மாட்டேன். நான் கேட்கவும் மாட்டேன், எனக்கு இதை வாங்கி கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கவும் மாட்டேன். அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. அப்போ நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் போவோம். அப்போ ஏதாவது இது சாப்பிடுன்னு சொல்லுவார். நான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இவர் ஆச்சரியப்படுவார், என்ன இது இந்த மாதிரி இருக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது. அங்கங்கே பொண்ணுங்க இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு ஆசைப்படுவாங்க, கேட்பாங்க, செலவு வைப்பாங்க அதிகமாக. நீனா இது எதுவுமே வேணான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவார். அது சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன். வீண் செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்குனால எதுவுமே வேணாம், எதுவுமே நான் கேட்க மாட்டேன்னா அவ்வளோ நல்ல பொண்ணா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கேயாவது வெளியில் போகும்போது இதை வாங்கிக்கோ, ஒரு செப்பல் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க, ஒரு திடீர்னு ஒரு பேக் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்துறதுனால நான் கேட்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. நான் கேட்டு வாங்குறது எனக்கு பிடிக்காது. அது மாதிரி இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது, சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் நான் கேட்க மாட்டேன். அவங்களும் கரெக்டாக வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கேயாவது வெளியில் போய் யாருக்கோ ட்ரெஸ் எடுக்க போனோம்னா கூட எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, எனக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்துருவாங்க.